இருமொழிக் கொள்கை என்பது இன்னைக்கு நேற்று வந்ததில்லை. அது 67 இருந்து இருமொழிக் கொள்கை தான் இருக்கிறது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இன்னைக்கு இந்த பிரசிடென்சி காலேஜில் அப்ப இருந்தே ஒரு ஹிந்தி கோர்ஸ்னு ஒரு கோர்ஸ் ஹிந்தி படிக்கிறதுக்காக வச்சிருக்காங்க. அதுல எத்தனை பேர் படிக்கிறாங்க தெரியுமா? 3 பேர். அதுக்கு ஒரு கோர்ஸ் நடத்த முடியுமா? இன்னொன்று ஹிந்தி, அதே மாதிரி மலையாளம் இருக்கு. மலையாளத்தில் 4 பேர் படிக்கிறாங்க. மலையாளம் போக அடுத்து இந்த உருதுன்னு ஒன்று வச்சா அதில் யாருமே சேரவே இல்லை. ஆனால் கோர்ஸ் இருக்கு. இதெல்லாம் தேவையா? ஆக தமிழகத்து மாணவர்கள் எதை விரும்புகிறாங்கன்னு நமக்கு நல்லா தெரியுது இல்லையா? அவர்கள் இருமொழிக் கொள்கையைத்தான் விரும்புகிறார்கள். நாங்கள் ஆப்ஷன் சொல்லி தரோம், அது ஆப்ஷனாக வந்து படிக்கலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. எங்களுக்கு கட்டாயம் படிக்க வேண்டியது 2 மொழி, ஆங்கிலமும் தமிழும். அதைத்தான் நாங்கள் அன்றிலிருந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம், அதைத்தான் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். மும்மொழி திட்டம், இன்னொரு 3வது மொழியை அவர்கள் படிக்க வேண்டும் என்று ஆப்ஷனல் என்று சொல்லி அவர்கள் படிப்பதிலே எங்களுக்கு எந்த விதமான வேறுபட்ட கருத்தும் இல்லை. அவங்க படிக்கிறத படிக்கலாம். இதுக்காகலாம் ஒரு ஒன்றிய அரசு இந்த நிதியை நிறுத்துகிறது என்று சொன்னால் அது அரசியலுக்காக அவர்கள் செய்வதை தவிர கல்வி வளர்ச்சிக்காக அல்ல. கல்வி வளர்ச்சிக்காக நாம் பாடுபட்டிருக்கிற காரணத்தினால்தான் தமிழகம் இன்று தலை சிறந்து ஒரு கல்வியிலே சிறந்த மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அது ஆரம்ப பள்ளியிலேயும் அது ஆரம்பிக்கிற காரணத்தினால்தான் உயர்பள்ளியிலேயும் படிக்கிறோம். இதுதான் தெளிவாக நேற்று நம்முடைய கல்வி அமைச்சர் அவர்கள் மிக சிறப்பாக, அவரும் நம்முடைய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவரும் புள்ளி விவரத்தோடு எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த ஒன்றிய அரசு இந்த நிதியையும் நிறுத்தாமல் அனுப்பி வைத்து இந்த கல்வி வளர்ச்சிக்கு உதவ வேண்டும். அவர் 2 தடவை மாற்றி கடிதம் எழுதியிருக்கிறதெல்லாம் கூட நீங்க பார்த்திருப்பீங்க. ஆக அவைகளையெல்லாம் மாற்றி அமைத்து ஒன்றிய அரசு தமிழகத்தினுடைய கல்வி வளர்ச்சிக்கு, உயர்ந்து நிற்கிற இந்த கல்வி வளர்ச்சிக்கு மேலும் ஆறுதல் தர வேண்டும் என்று உங்கள் பத்திரிகையாளர்கள் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.